கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் மத்தேயு 1வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தை வாசிக்கிறேன். அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது என்று எழுதியிருக்கிறது. சிந்தித்து கொண்டிருந்தவனை சந்தித்தார் தேவன். ஆமென் சொல்லுங்களேன். மரியாளை ரகசியமாய் தள்ளிவிட்டலான்னு யோசேப்பு சிந்தித்து கொண்டிருக்கிறான். யோசேப்புக்கு பல சிந்தனை வருகிறது. என்னுடைய திருமண வாழ்க்கையில் போய் இப்படியெல்லாம் நிறைய குழப்பம் வந்துருச்சே, இப்படியெல்லாம் நிறைய அவமானம் வந்துருச்சே, இந்த திருமணம் நடக்குமா, இது நடக்காதானெல்லாம் அவன் சிந்தித்து கொண்டிருந்தானாம். சிந்தித்து கொண்டிருந்த போது தேவதூதன் அந்த யோசேப்பை கண்டு சந்தித்து சொன்னாராம், நீ யோசேப்பே, மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே. அவளுடைய கற்பத்தில் பரிசுத்த ஆவியினாலே உண்டானது அந்த கற்பம் என்று சொன்னாராம். ஒருவேளை இன்னைக்கு உன் கணவர் உன்னை தள்ளி விடலான்னு சொல்லி அவன் நிறைய பிளானை போட்டுக்கிட்டு இருக்கலாம். இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற சகோதரியே, கேள் கவனமாக. அவங்க அம்மா பேச்சை கேட்டு, இல்லாட்டி உனக்கு தெரியாமல் வேற ஒரு தவறான தொடர்பில் இருந்து கொண்டு உன் வாழ்க்கையை அழிக்கும்படி நிறைய காரியத்தை செய்து கொண்டிருக்கலாம் சில யோசேப்புகள். இன்னைக்கு உன்னை பார்த்து சொல்ல வரேன், தேவ தூதன் யோசேப்பை சந்தித்தது போல டைவர்ஸ் பேப்பரை எடுத்துட்டு போகிறவனையும், உன் கூட வாழ பிடிக்கலைன்னு சொன்னவனையும், உனக்கு துரோகம் செய்தவனையும் தேவன் இந்த காலை நேரத்தில் ஷபரபலபா சந்திக்க போகிறார். மகளே, கவலைப்படாத, கர்த்தர் உனக்கு அற்புதத்தை செய்வார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை வாசிக்கிறேன். மரியாளோ அந்த சங்கதியெல்லாம் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினாள். மரியாளுக்கு குழந்தை பிறக்க போகிறது என்று தேவனால் சொல்லப்பட்ட போது இவள் சிந்தனை பண்ணிகிட்டே இருக்கிறா. ஐயையோ, இது இப்படி ஆயிருமோ, என்னுடைய கல்யாணம் நின்றுருமோ, ஐயோ இது எப்படி ஆகும், இது எப்படி நடக்கும்னெல்லாம் பயங்கரமான குழப்பம். அங்கே ஆணுக்கும் குழப்பம், இங்கே பெண்ணுக்கும் குழப்பம். ஒருவேளை வாலிப மகளே, உன்னுடைய திருமணத்தை குறித்து உனக்கு நிறைய குழப்பங்கள் இருக்கலாம். உன் படிப்பை குறித்து நீ சிந்தித்து கொண்டு இருக்கலாம். உன் வேலையில் இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு சொல்லி நீ புலம்பி கொண்டு இருக்கலாம். ஆனால் இந்த காலை நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், சிந்தித்து கொண்டிருந்தவர்களை யோசேப்பை தேவதூதன் சந்தித்தார். மரியாளை தேவன் தூதன் சந்தித்தார். இன்னைக்கு நீ எதை குறித்து சிந்தித்து கொண்டிருந்தாலும் தேவன் அதை சந்தித்து ஒரு அற்புதத்தை செய்வார். நம்ம ஜெபம் பண்ணுவோம். அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. ஆண்டவரே, சிந்தித்து கொண்டு யோசித்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.